வணக்கம். இப்போ வந்து 4 பின் ரிலே வச்சு எப்படி லோடு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பின் ரிலே எடுத்திருக்கேன். இந்த ரிலேல வந்து இது வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 230 வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 4 பின் ரிலே. இது 12 வோல்ட் டிசி இன்புட்டு, அவுட்புட் வந்து 230 வோல்ட். மேக்ஸிமம் வந்து 30 ஆம்பியர் வரைக்கும் நம்ம லோடுக்கு வந்து இந்த ரிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிலேல வந்து கண்ட்ரோல் வயரிங் அண்ட் பவர் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த 12 வோல்ட் டிசி ரிலேக்காக நான் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் அண்ட் பவர் வயரிங் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர்ல வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் நியூட்ரல் வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து இதோட அவுட்புட் 12 வோல்ட் டிசி அதை எடுத்து வந்து காயிலோட இந்த ரெண்டு டெர்மினல் வந்து காயில் 12 வோல்ட் டிசி காயில் இது. அதனால வந்து பிளஸும் மைனஸையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து 230 வோல்ட் லோடுக்காக வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேஷன் லேம்புக்கு நியூட்ரல் வந்து டைரக்டா வந்து நான் டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் வந்து பிரேக்கரோட நியூட்ரல் வந்து நான் டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட என்ஓ நார்மல் ஓப்பன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கர்ல வந்து பிரேக்கரோட லைன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பேஸ்ல பிரேக்கர்ல இருந்து பேஸ் எடுத்து வந்து ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட நான் ரிலேவோட என்ஓல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இண்டிகேஷன் லேம்ப்ல வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட இண்டிகேஷனோட நியூட்ரலை வந்து டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரிலேல வந்து இன்புட் 12 வோல்ட் டிசி வந்துட்டு இதோட அவுட்புட் வந்து 230ல வந்து இப்போ வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ரிலேல வந்து மேக்ஸிமம் வந்து 30 ஆம்பியர் வரைக்கும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த ரிலேல வந்து மேக்ஸிமம் 30 ஆம்பியர் 30 ஆம்பியர் வரைக்கும் நம்ம லோடு யூஸ் பண்ணிக்கலாம். இது எஸ்எம்பிஎஸ். இது 230 வோல்ட் இன்புட்டுக்கு இது வந்து 230 வோல்ட் இன்புட்டு. இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி. 12 வோல்ட் டிசி வந்து ரிலேயோட A1 அண்ட் A2 காயிலுக்கு வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன்ல வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிடுறேன். ரிலேயோட காமன்ல வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து நார்மல் ஓப்பன்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து இண்டிகேஷன் லேம்ப்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி இன்புட் வந்துருது. இது நார்மல் ஓப்பன்ல இருக்கிறது வந்து என்சி ஆயிரும். இந்த ரிலே வந்து மேக்ஸிமம் 30 ஆம்பியர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 பின் ரிலே. Thank you for watching video.